subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். சூப்பர் டே. இன்றைக்கி டஃபஸ்ட் டயத்தில் நம்ம எல்லாரும் திரும்ப மீட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் போச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தான் இருந்தேன். ஃபுல் இன்ட்ராக்டிவாக இருந்தேன். கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க, ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க. நோயை விட நோய் பற்றிய பயம் மக்களை கொள்ளுது. அதை மாற்றணும் தான் இந்த ட்ரைனிங். சரியா? இந்த கண்டென்ட்டுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. முதல் ரூல், இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு கண்ணை மூடி கேளுங்க. ஹெட்செட் போடுங்க, கண்ணை மூடி கேளுங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை கேளுங்க. 3வது அதை நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? தெரிஞ்ச வார்த்தை என்றாலும் தெரியாத வார்த்தை என்றாலும் எழுதுங்க. தெரியாத வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. சரியா? தெரிஞ்ச வார்த்தையை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த ட்ரைனிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, கேட்கறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை, கடந்து போகிறதுக்கு இல்லை. இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல. அடுத்த விஷயம், நோட்ஸ் எடுத்ததை 1க்கு 2 தடவை திரும்பி பாருங்க. நிறைய பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அதை ரீகால் பண்ணுங்க. சரியா? அப்போ என்னென்ன டவுட் வருதோ அதை கமெண்ட்ல என்கிட்ட கேளுங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேள்விகளுக்கு நான் டெலகிராமில், என்னோட டெலகிராம் குரூப்பில் ஆன்சர் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் தேவையான கேள்வியாக இருந்தது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் எலாபரேட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். திரும்பி ரூல்ஸை சொல்கிறேன். கண்ணை மூடி ஹெட்செட் போட்டு கேளுங்க. 2 தடவை கேளுங்க. 3வது நோட்ஸ் எடுங்க. 4வது திரும்பி பாருங்கள். 5வது கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. அதற்கான பதிலை நான் டெலகிராமில் சொல்கிறேன். நம்மளே ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ட்ரைனிங் உங்கள் லைஃப்பை மாற்றும் நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஆனால் அது நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. சரியா? ஒரு சாதாரண மனிதனால், ஒரு 0ல் இருக்க ஒரு மனிதனால் 100% கோடீஸ்வரன் ஆக முடியும். பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரியா? நான் சொல்கிறது எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள்ஸ். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனோட ஊரை விட்டு ஓடி அந்த கடனை அடைப்பதற்கான சூட்சுமம், உண்மையை சொல்லணும்னா கடனை அடைப்பதற்கான சூத்திரமோ அல்ல, உயிர் வாழ்வதற்கான சூத்திரத்தையும் கற்றுக்கிட்டு சென்னையில் வந்து இறங்கி இன்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. அதற்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த கன்சல்டிங் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில், கார்ப்பரேட்டில் பல வருடங்கள் அனுபவத்தில் இருக்கேன். இந்த அனுபவம் கொடுத்த அறிவு பல மேனேஜ்மெண்ட் டிகிரிகளை விட முக்கியம். நான் சொல்கிறேன், பல படிக்காத கிளையண்ட்ஸு கொடுத்த அந்த அறிவும் அனுபவமும் அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் எல்லாமே 2 விஷயங்களை சார்ந்தது. ஒன்று, என் குரு கொடுத்த அறிவுரைகள். 2வது, என் கிளையண்ட்ஸ்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அவ்வளோதான். சரியா? ஒன்று எனக்கு மேலே இருக்கவங்க, இன்னொன்று என் கூட இருக்கவங்க. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? இது எல்லாமே அனுபவங்கள். இது எங்கேயும் நீங்கள் தேடி பார்க்க முடியாது. சரியா? நம்புங்க, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கடனோட இருக்கீங்களா, கமிட்மெண்ட்டோட இருக்கீங்களா, கனவுகளோட இருக்கீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு விடை தீர்வு இந்த ட்ரைனிங் நான் நம்புகிறேன். யூனிவர்ஸ் உங்களெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு நிமிர்ந்து உட்காந்து 3 முறை இன்ஹேல் எக்ஸ்கேல், மூச்சை உள்ளிழுத்து நன்றாக வெளியே விடுங்க. இதை 3 முறை பண்ணுங்க. எப்பயுமே ட்ரைனிங்கை பெட்டில் படுத்துக்கிட்டு சோபாவில் உட்காந்துட்டு இல்லை, தரையில் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்து அகல கால் விரித்து நேராக உட்காந்து கேளுங்க. நோட்ஸ் எடுங்க. இந்த ட்ரைனிங் அவர்ஸ்க்குன்னு ஒரு டயத்தையும் ஒரு இடத்தையும் ஒதுக்குங்க. டெய்லி 6 மணிக்கு இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரியா? 6 to 6:30 நீங்கள் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம். 6:30க்கு மேலே என்கிட்ட டெலகிராமில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். உலகம் முழுவதும் நான் கொடுக்குற பயிற்சி மற்றும் நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தோட தான் நான் ஆரம்பிப்பேன். நீங்களும் அடுத்து
எத்தனை நாட்கள் நீ எப்போ தூங்கி எந்திரிக்கிறீங்களோ இதை செஞ்சுட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பித்தா 100% சக்ஸஸ் ஆகும். உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ்னஸ் வரும். உங்களுடைய ஏமாற்றங்கள், உங்களுக்கு நடந்த துரோகங்கள், இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் மறையும். ஸோ பியூட்டிஃபுல் விஷயம் நன்றி உணர்வு தியானம். யார் என் வாய்ஸை கேட்டுட்டு இருக்கீங்களோ அதே இடத்துல எழுந்து நின்று நெஞ்சில கை வச்சு 3 முறை மூச்சை உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே 3 முறை மூச்சை இன்ஹேல் எக்ஸ்கேல். இதை பண்ணும்போது காத்து லங்ஸ்குள்ள போகுது, மைண்டு ஃப்ரெஷ் ஆகுது. அடுத்தது நெஞ்சில கையை வச்சு கண்களை மூடி மனதார கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அதுல யாராவது ஒரு குருவையோ அல்லது ஒரு ஆசிரியரையோ அவரோட முகத்தை நினைச்சு, அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவருக்கு நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, மிக முக்கியமான நன்றி. இவர் இல்லாம நம்ம இல்லை, நம்மளுடைய எல்லாம் இவர் கொடுத்தது. உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் அவர் முகத்தை நினைச்சு மனதார 3 முறை நெஞ்சில கை வச்சு நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி, மிக முக்கியமான நன்றி. உரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் அவர் முகத்தை நினைச்சு நெஞ்சில கை வச்சு மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.